டேஸ்டியான ஒரு செம்மீன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 4 வரமிளகா, 1 1/2 டீஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2 சின்ன பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வறுத்தெடுத்து தனியாக வச்சிடலாம். அதே பாத்திரத்தில் ஒரு 2 டீஸ்பூன் அரிசி போட்டு நல்லா பொரிய வச்சு எடுத்துடலாம். ஒரு கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்சது அதை பொடி பண்ணி வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் பொடியாக அரிஞ்சது போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு பச்சை வாசனை போனதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற செம்மீன் எடுத்து அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக விட்டுறலாம். வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவையும் போட்டு நல்லா குறுகி வந்தது எடுத்து பரிமாறிக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி பொடி போட்டது கொஞ்சம் குறுகறக்கு.